Hi all, welcome to CAD Education. So இந்த செஷன் நம்ம Revit இன்டர்ஃபேஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ Revit ஓப்பன் பண்ணுனா நம்ம என்னென்ன ஸ்க்ரீனில் வந்து விஷுவலாக பார்ப்போமோ ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ Revit ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி வெல்கம் ஸ்க்ரீன் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இருக்கும். ஸோ மாடல்ஸ்னால் என்ன வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற அந்த என்டையர் ப்ராஜெக்ட் தான் வந்து மாடல்ஸு. ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேஸ் பண்ணுற இண்டிவிஜுவல் காம்பனண்ட் அந்த ப்ராஜெக்ட் உள்ள இட் இஸ் இன்சைட் தி ப்ராஜெக்ட். ஸோ பிளேசிங் இண்டிவிஜுவல் காம்பனண்ட் இன்சைட் தி ப்ராஜெக்ட் வந்து அதுதான் வந்து ஃபேமிலிஸ். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரீசன்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து சாம்பிள் ஆட்டோடெஸ்கோட சாம்பிள்ஸ்லாம் இருக்குது. இதில் ஃபேமிலிஸ் இருக்குது, அப்புறம் ப்ராஜெக்ட் இருக்குது, இட் இஸ் மாடல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஆன்லைன் ஹெல்ப் வேணும்னு அதில் இருக்குது. ஸோ ரீசெண்டாக என்னென்ன ஆட்டோடெஸ்க் வந்து டெவலப் பண்ணியிருக்கேன் அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்து கஸ்டமர் சப்போர்ட் எதாவது வேணும் நீங்கள் இதை இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஸோ மாடல்ஸில் போய்ட்டு நான் வந்து ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி க்ரியேட் பண்ண வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அது மாதிரி நியூவாக க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம நியூ பட்டன் கிளிக் பண்ணுவோம். அதே தான் ஃபேமிலிஸ்க்கும். ஸோ நம்ம மாடல்ஸ் போய்ட்டு நியூ கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே இது மாதிரி டெம்ப்ளேட் ஃபைல் கேட்கும். ஸோ டிஃபால்ட்டாக என்ன இருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா ப்ரௌஸ் போய்ட்டு என்ன டெம்ப்ளேட்ஸ் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறதுக்கு கொடுத்துட்டு நியூ கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஸ்க்ரீனில் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃபைல் டேப் இருக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து நீங்கள் ஆட்டோகேட்லேயும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நியூ ஓப்பன் பண்ணணும்னா ப்ராஜெக்ட்டு, அப்புறம் ஓப்பன் ஆல்ரெடி இருக்கிற ஃபைல் ஓப்பன் பண்ணணும்னா, அப்புறம் சேவ் as ஆப்ஷன், அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரெவிட்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஃபைல்ஸு, அதுக்கப்புறம் பிரிண்ட்டு, அப்புறம் க்ளோஸு இந்த ஆப்ஷன் அதில் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு ஹோம்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு திரும்ப இந்த வெல்கம் ஸ்க்ரீன் போகும். திரும்ப வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்சைட் தி ரெவிட் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த ஹோம் டேப்பு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து இது எல்லாமே குயிக் ஆக்சஸ் டூல் பார். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இதுலேயே ஓப்பன், சேவ் ஆப்ஷனு, அதுக்கப்புறம் பிரிண்ட்டு, அதுக்கப்புறம் டைமென்ஷன் இது. ஓகேங்களா? அப்புறம் வேறு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. 3D வியூ, டிஃபால்ட் 3D வியூ, அதுக்கப்புறமா வந்து செக்ஷன் வியூ பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரி இருக்குது. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து இதில் வந்து பர்டிகுலராக வேறு எதாவது வேணாம் அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு சப்போஸ் நான் அது வந்து 2 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதையும் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ரிமூவ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அண்டு ரீடு ஆப்ஷன் இதில் இருக்காது. ஸோ நீங்கள் திரும்ப போய்ட்டு இது வேணும்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இது மேலேயே இருக்கணும்னா நீங்கள் அப்படியே லீவ் பண்ண, அப்படி இல்லைன்னா ஷோ பிலோ த ரிப்பன் கொடுத்தீங்கன்னா இது கீழே வந்துடும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு குவிக் ஆக்சஸ். ஸோ இது கொடுத்துருமே நான் ஷோ அபோவ் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இந்த ஆர்கிடெக்சர், ஸ்ட்ரக்சர், கான்கிரீட், ஸ்டீலாம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரிப்பன் டேப். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார் வந்து உங்களுக்கு மேலே இருக்குது. ஓகேங்களா? ரிப்பனுக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த ரிப்பன் டேப்பு இதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் கீழே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாமே டூல். தீஸ் ஆர் ஆல் ரிப்பன் டூல். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது குயிக் ஆக்சஸ் டூல் பார். ஸோ அது கீழே இருக்கிறது எல்லாமே வந்து ரிப்பன் டேப். ஸோ ரிப்பன் டேப் ஈச் கீழே இருக்கிறது வந்து எல்லாமே டூல். ஓகேங்களா? ரிப்பன் டூல். ஸோ இந்த ரிப்பன்
2ல சில ஹெட்டிங்லாம் இருக்கு பாருங்க. பெல்ட் சர்க்குலேஷன். ஸோ இதெல்லாம் வந்து பேனல். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இப்போ நான் ஆர்கிடெக்சரில் வால் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இங்கே வருது பார்த்தீங்களா தனியாக. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் பார். ஸோ இதில் வந்து நீங்கள் இன்புட்ஸ் கொடுத்துக்கலாம் என்ன வேணுமோ. சரிங்க. ஸோ இது வந்து இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா நீங்கள் டேட்டா இதை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எஸ்கேப் கூட கொடுக்கலாம். கொடுத்தோன்னே நீங்கள் டேட்டா இதில் வரணும்னா எஸ்கேப் பட்டன் அமுத்தாங்க, உங்களுக்கு வந்து வெளியே வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் பார். ஓகேங்களா? ஸோ மாடிஃபை பிளேஸ் வால் இருக்கணும். இது வந்து கான்டெக்சுவல் டேப்னு சொல்லுவாங்க. இந்த ரிப்பன் கிட்ட இருக்கிறது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இதில் நம்ம குவிக் ஆக்சஸ் டூல் பார் பார்த்தோம். அப்புறம் வந்து ரிப்பன் டேப், அப்புறம் வந்து ரிப்பன் கீழே இருக்க டூலு, அப்புறம் வந்து அது கீழே இருக்கிறது எல்லாமே பேனல். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஆப்ஷன் பார் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ப்ராஜெக்ட் ப்ரௌசர் இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா வந்து ட்ராயிங் ஏரியாவில் நீங்கள் என்ன இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா வந்து இப்போ நம்ம எதுவுமே செலக்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ட்ராயிங் அந்த என்ன வியூவில் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் காமிக்கும் என்ன இருக்கும் அந்த ட்ராயிங்கில் ஏரியாவில். ஸோ இதுதான் உங்களுக்கு ட்ராயிங் ஏரியா. நீங்கள் கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் இதை தான் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ப்ரௌசர். ஸோ இதுதான் வந்து ஒரு மெயின் நேவிகேஷன் ட்ரீ ஃபார் தி ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஒரு ஃப்ளோர் பிளானில் நம்ம க்ரியேட் பண்ண இதெல்லாம் இருக்கும். நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் செஷனில் லெவல்ஸ்லாம். ஸோ அதுக்கப்புறம் சீலிங் பிளான்ஸில் அப்புறம் எலிவேஷன் செக்ஷன் எல்லாமே இதில் இருக்கும் டீட்டெயில்ஸு. ஸோ டேரெக்டாக வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஒரு பிளான் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதோட எலிவேஷன் செக்ஷன் எல்லாமே இதில் க்ரியேட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மாதிரி 3D வியூ வந்து என்ன வியூ வேணுமோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதை நீங்கள் வியூவில் போய்ட்டு இந்த யூசர் இன்டர்ஃபேஸில் போய்ட்டு சப்போஸ் இதை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு இது இருக்காது. ஸோ வந்து சம்டைம்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஸ்க்ரீனில் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா சப்போஸ் நான் இதுவும் எடுத்துடுறேன் ப்ராப்பர்ட்டிஸும். ஸோ இப்போ வந்து எப்படி நீங்கள் இதை ஓப்பன் பண்ணணுன்னா டேட்டா வந்து இந்த வியூவில் போய்ட்டு யூசர் இன்டர்ஃபேஸ் போய்ட்டு ப்ராஜெக்ட் ப்ரௌசர் கொடுத்தா உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறது ஸ்டேட்டஸ் பார். ஸோ அதை ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து இப்போ போயிட்டு நான் வந்து வால் கொடுத்து க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கும். கிளிக் டு என்டர் வால் ஸ்டார்ட் பாயிண்ட். ஸோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும். ஸோ இதான் ஸ்டேட்டஸ் பார். ஸோ இங்கே கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வியூ கண்ட்ரோல் பார். ஸோ இதில் வந்து ஸ்கேல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டீட்டெயில் எப்படி வேணும் ட்ராயிங் இது. ஸோ அதே மாதிரி வந்து விஷுவல் ஸ்டைல் எப்படி வேணும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஷேடடாக வேணுமா, ஹிடன் லைனாக வேணுமா, அது மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன் இதில் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நேவிகேஷன் பட்டன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு சப்போஸ் வந்து ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் பண்ணிட்டோன்னா இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லா ஃப்ளோர் பிளான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ என்ன இது வேணுமோ நீங்கள் இதில் வியூ பண்ணி பார்த்துக்கலாம்.
ஓகே, சப்போஸ் நான் இது குடுக்குறேன். ஸோ அந்த பர்ட்டிகுலர் இதில கிரியேட் பண்ண வியூ வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாரி லெவல் 1 போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத ஓப்பன் பண்றேன். ஸோ லெவல் 01ல கிரியேட் பண்ணது வரும். ஸோ அதே மாரி ரூஃப் போட்டிருக்காங்க. ரூஃப் பிளான்ட்டு. ஸோ அது வந்து கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஸோ பர்ட்டிகுலர் வியூ உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாரி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில வந்து இருக்கும். ஓகேங்களா? இத வந்து நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 3D வியூஸ் பார்த்தீங்கன்னா, அது மாரி பர்ட்டிகுலரா எது வேணுமோ நீங்க இத ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த வியூ உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஷேடட் வேணும். நீங்க ஷேடட் குடுத்தீங்கன்னா, ஷேடட்ல தெரியும். ஓகேங்களா? நீங்க வியூ கண்ட்ரோல் பார்ல போயிட்டு நீங்க இத மாத்தீங்கன்னா, ரியலிஸ்டிக்கா வேணும்னா ரியலிஸ்டிக்கா தெரியும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து வியூ கண்ட்ரோல் பார். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசர்ல என்ன இது வேணுமோ நீங்க இந்த மாரி கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாரி ப்ராப்பர்ட்டீஸ் வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குடுத்தது வந்து ரியலிஸ்டிக்கான வந்து ஷேடட் வேணும்னா ஷேடட் போட்டுக்கலாம். ஸோ இது மாரி என்ன வியூ கிராஃபிக் இது வேணுமோ நீங்க அத டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். வியூ கண்ட்ரோல் பார்ல. ஸோ ஃப்ளோர் பிளான் நான் சைட் பிளான் போடுறேன். ஸோ இதில வந்து நீங்க ஏதாவது பர்ட்டிகுலர் இது கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க அத ஜூம் பண்ணி பார்க்கணும்னா, ஸோ இதில போயிட்டு நேவிகேஷன் பட்டன்ல வந்து நீங்க ஜூம், ரிவைண்ட், பேன்னு இருக்கு. ஸோ ஜூம் குடுத்துட்டு நீங்க வந்து இது பண்ணி பார்க்கலாம் அத. ரிவைண்ட்னா ப்ரீவியஸ் இது வரும். பர்ட்டிகுலர் இது பேன் பண்ணி பார்க்கணும்னா, பேன் பண்ணி பார்க்கலாம். ஜூம் வேணும்னா நீங்க இன் அண்ட் அவுட் இது மாரி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாரி கிளிக் பண்ணிக்கலாம். டைரக்ஷன். ஸோ அத தவிர வந்து உங்களுக்கு தனியாவே ஜூம் இன்னு இருக்கு. ஸோ அது வந்து பர்ட்டிகுலர் ஏரியாவ நீங்க ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து திரும்ப போயிட்டு நீங்க வந்து இந்த ஏரியா வியூ பண்ணணும்னா பார்க்கலாம். ஸோ இது மாரி உங்களுக்கு என்ன இது வேணுமோ இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசர்ல நீங்க கிளிக் பண்ணி உங்களுக்கு வேண்டிய ஃப்ளோர் பிளான் எல்லாமே நீங்க இதில வியூ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில போயிட்டு ஜூம் பண்ணி பர்ட்டிகுலர் ஏரியா பார்க்கணும்னா நீங்க இது மாரி பார்க்கலாம். ஸோ இதான் வந்து ப்ராஜெக்ட் ப்ரௌசர். ஸோ நம்ம வேற இதில என்னென்ன பார்த்தோம்னா, இன்டர்ஃபேஸ்ல குயிக் ஆக்சஸ் டூல் பார், அதுக்கப்புறம் வந்து இது வந்து ரிப்பன் டேப், அதுக்கப்புறம் இது கீழ இருக்கிறது டூலு. ஸோ அதுக்கப்புறம் இந்த டூல் கீழ இருக்கிறது இது எல்லாமே பேனலு, ரிப்பன் பேனல். ஸோ அதுக்கப்புறம் ஆப்ஷன் பார் பத்தி பார்த்தோம். ஸோ இதில என்ன இன்புட் வேணுமோ நீங்க குடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டீஸ், தென் ப்ராஜெக்ட் ப்ரௌசர் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் ட்ராயிங் ஏரியால நம்மளுக்கு நம்ம கர்சர் மூவ் பண்ணும்போது இங்க ஸ்டேட்டஸ் பார்ல உங்களுக்கு நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணணும்னு நம்மளுக்கு வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் குடுக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில வந்து வியூ கண்ட்ரோல் பார். ஸோ அதுக்கப்புறம் நேவிகேஷன் பட்டன் வச்சு நம்ம எப்படிலாம் ஜூம் பண்றது, பேன் பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ இதான் வந்து உங்களுக்கு ரிவேட்டோட இன்டர்ஃபேஸ். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ.